பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அனைவருக்குமே வந்து வாழ்க்கைக்கு வந்து ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எல்லாருக்குமே நல்ல ஒரு உபதேசங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் குடுப்பீங்க. அப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலுமே என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில நட்பு வட்டாரங்கள் வேணும் இல்லையா? என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாரி சில விஷயங்கள் எல்லாமே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதேமாரி வந்து சில நல்ல நல்ல நட்பு வட்டாரங்கள் இதெல்லாமே அமைய மாட்டேங்குது. இதெல்லாமே அப்படியே போயிட்டே இருக்கு. நானும் எதிர்பார்க்கிற மாதிரியான சில விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலமாக அனைத்து காரியத்திலுமே நீங்க வெற்றிகள பார்க்கலாம். இந்த வாரத்தில 21, 22, 24, 26 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது. இந்த நாட்கள் பிசினஸ் பண்றவங்க இந்த நாட்கள யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான சில விஷயங்களை எல்லாம் பண்ணுவீங்க நினைக்கிறீங்களா? அதாவது வீட்ல வந்து பொண்ணு பார்க்குறது, இல்ல அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்றது, மிக மிக முக்கியமான வேலைகள் எது இருந்தாலும் இந்த நாட்கள்ல செஞ்சீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னோம்னா, அது கரெக்ட்டா அவங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா, வேற மாரி மாத்தி சொல்லிர்றாங்க. இதே மாரி ரொம்ப குழப்படி பண்றாங்க. நம்ம கூட இருக்கிற நண்பர்களே இது மாரிலாம் பண்றாங்க. யார நம்புறது, யார நம்பக்கூடாதுன்னு தெரியல. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் கிடைக்கணும். நல்ல ஒரு தொழிலுக்கு வந்து நல்ல ஒரு பிசினஸ் பார்ட்னர் நல்ல பார்ட்னர் ஒருத்தர் அமையணும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும். நல்ல நண்பர்கள் வேணும். இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் அமையணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. நீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாரி நாட்கள்ல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போய் துளசி மாலை போடுங்க. 2 நெய் விளக்குகள் ஏத்துங்க. மனமுருக வழிபாடு செய்து கொண்டால், உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையுமே வந்து ஆஞ்சநேய பெருமான் நிறைவேற்றி தருவார். இந்த வாரத்தில 20, 22, 23, 25 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது. மிக மிக முக்கியமான விஷயங்கள் எது இருந்தாலும் சரிதான். பிசினஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தாலும் சரிதான். இல்ல அப்படின்னா எந்த ஒரு முக்கியமான காரியம் வந்தாலும் சரிதான். இந்த நாட்கள்ல செஞ்சீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரங்க புத்தி சாதுரியமா எல்லா வேலையும் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலுமே நான் சில வேலைகள் பண்ணும்போது ஏதாவது ஒரு தடங்கல் வந்துட்டே இருக்கு. அந்த தடங்கல் வந்து தகர்த்து எறிஞ்சிட்டு மேற்கொண்டு நான் போகணும். நான் படிச்சுட்டு இருக்கேன். நல்ல ஒரு நண்பர்கள் வேணும். அப்படி இருந்தா தானே வந்து குரூப் ஸ்டடி பண்ணோம்னா ரொம்ப அருமையா நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள மட்டும் சொல்லலாம். அவங்க சில விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தர் நல்ல ஒரு பார்ட்னர் ஒண்ணு வேணும். நானும் தேடிட்டு இருக்கேன். நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும். நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா, குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் விளக்குகள் போடுங்க. கொண்டைக்கடலை மாலை போடுங்க. 9 முறை நவகிரகத்தை சுத்தி வாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் குரு பகவான். இந்த வாரத்தில 21, 23, 24, 26 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி நீங்க முக்கியமான வேலைகள் எது இருந்தாலும் பண்ணீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்.